அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். 21/4/2017 வெள்ளிக்கிழமை, அவிட்ட நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. தினசரி ஒரு ஜோதிடம் சம்பந்தமான சில குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கலாம். அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நினைத்து ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் சார்ந்த சில குறிப்புகள் இருக்கும். பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. சந்திரன் பார்த்திங்கன்னா 12 ராசிகளுக்கும் சந்திரனுக்கு பகை வீடே கிடையாது. இருந்தாலும் சந்திரன் விருச்சிகத்தில் மட்டும் நீசமாகும். சந்திரன் நீசமானவர்களும் லக்னத்துக்கு 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதும் ஒரு வகை தோஷம். இன்றைய ராசி பலன் மேஷம். இன்று மிகவும் கவனமாக நீங்கள் பேச வேண்டிய நாளாக இருக்கும். வார்த்தைகள் கோபம் வெளிப்படும். வேலை பார்க்கும் இடத்தில் ஊழியர்களிடம் கோபத்தை காட்டுவீர்கள். சிலருக்கு இரத்த பரிசோதனை செய்யும் நாளாக அமையலாம். இன்று பொறுமையாக இருந்தாலே பிரச்சனைகளை தவிர்க்கலாம். முருகன் கோவில் வழிபாடு நன்மையை தரும். முருகன் கோவில் சென்று செவ்வரளி மாலை சார்த்தி வழிபட்டு பின்னர் வேலையை ஆரம்பிப்பது டென்ஷனை குறைக்கும். தவிர்க்க வேண்டிய நேரம் 11 மணி முதல் 12 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள். ரிஷபம். கணவன் மனைவிக்குள் பிரச்சனை ஏற்படும் நாள். ஈகோ அதிகமாகும், அதனால் பிரச்சனை ஏற்படலாம். விட்டு கொடுத்து போவது நல்லது. தாயாரிடம் அல்லது சகோதரிடம் டென்ஷன் ஆவீர்கள். வேலை பார்க்கும் இடத்தில் சக அதிகாரிகளால் அதிக பணிச்சுமை ஏற்படும். சிலருக்கு வேலை விட்டுவிடலாமா என்ற எண்ணம் அதிகமாகும். நல்ல வேலை கிடைக்கும், அதுவரை பொறுமையாக இருங்கள். இன்று அம்மன் கோவில் சென்று வழிபட்டு வாருங்கள். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை. மிதுனம். நண்பர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். தொழில் மூலம் கிடைக்கக்கூடிய லாபம் வராமல் போகலாம். வேலை பார்க்கும் இடத்தில் மன உளைச்சல் ஏற்படும். அமைதியும் பொறுமையும் நல்லது. உறவினர்கள் ஒருவருக்கு மருத்துவ செலவு ஏற்படும். புதிய திட்டங்கள் செயல்களை இன்று தள்ளி வைப்பது சிறப்பு. அம்மன் கோவில் சென்று 2 தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் 4 மணி முதல் 5 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை. கடகம். பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டுவீர்கள். அவர்களின் செயல்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தலாம். சிலர் தன் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். இன்று முருகன் கோவில் வழிபட்டு அர்ச்சனை செய்து வரவும். வேலை மற்றும் தொழில் பார்க்கும் இடத்தில் வழக்கமான சூழ்நிலை உருவாகும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள். சிம்மம். அலுவலகத்தில் நிம்மதி இல்லை என்று நினைப்பீர்கள். வீட்டிலோ அலுவலகத்திலோ இந்த நிம்மதியற்ற சூழ்நிலை உருவாகக்கூடியவர்கள் துர்க்கை அம்மனை வழிபட்டு வாருங்கள். பிரச்சனையின் தாக்கம் குறையும். மருத்துவ செலவு செய்வதன் மூலம் நகைக்கடன் பெறாமல் இருக்க முடியும், அல்லது சிலருக்கு கடன் பிரச்சனை தொந்தரவு செய்யும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள். கன்னி. கணவருக்கு ஏற்படும் மன உளைச்சலால் நீங்களும் டென்ஷனாக இருக்கக்கூடிய நாளாக அமையும். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமுடன் செல்லவும். வேலை பார்க்கும் இடத்தில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாள் இது. இன்று அம்மன் கோவிலில் எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். நன்மைகள் நடக்கும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு. துலாம். தேவையற்ற மனக்குழப்பம் ஏற்படும் நாள். வேலை பார்க்கும் இடத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும். பொறுமையும் அமைதியும் உங்களுக்கு நன்மையை தரும். தொழிலில் மாற்றங்கள் செய்வதும் அதற்காக நண்பர்களுடன் ஆலோசனை செய்யும் நாளாக இன்று அமையும். இன்று பைரவரை வழிபட்டு வாருங்கள். நெருக்கடிகள் குறையும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை. விருச்சிகம். உறவினர்களால் டென்ஷன் ஏற்படலாம். சிலருக்கு ஃபோன் உரையாடல் மூலம் பிரச்சனை, மன உளைச்சல் ஏற்படும். ஃபோன் உரையாடலை தவிர்ப்பது அல்லது கவனமுடன் பேசுவது நன்மையை தரும். சொத்துக்கள் பிரச்சனை உடன்பிறப்புகளுக்குள் மனவேதனையை தரும். இன்று பேசுவது தேவையற்ற சட்ட பிரச்சனைகளை உருவாக்கும். விநாயகரை வழிபட்டு வாருங்கள். அமைதி கிடைக்கும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் 11 மணி முதல் 12 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு. தனுசு. பிள்ளைகளால் டென்ஷனாகும் நாள், அல்லது அவர்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படும். வேலை பார்க்கும் இடத்தில் வீண் அலைச்சல்களும் சிலருக்கு காலில் பாத வலியும் ஏற்படும். ஃபோனில் வரும் தகவல் மன உளைச்சலை தரலாம். இன்று விநாயகரை வழிபட்டு செயல்களை ஆரம்பியுங்கள். தொழிலில் புதிய வேலைக்காரர்களை இன்று சேர்ப்பதை தவிர்க்கவும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை. மகரம். வீட்டிலும் அலுவலகத்திலும் தேவையற்ற டென்ஷன் உருவாகலாம். தாயாருக்கு மருத்துவ செலவு ஏற்படும். சிலருக்கு சாப்பிட்ட உணவு ஒத்துக்கொள்ளாமல் போகலாம். வாகனத்தில் செல்லும் பொழுது டென்ஷன் ஏற்படும் சூழ்நிலை உருவாகும். கவனம் தேவை. இன்று சனீஸ்வர பகவானை தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம்
காலை 11 மணி முதல் 12 மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. கும்பம், உறவினர்கள் அல்லது உடன்பிறப்புகளிடம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். சிலர் கோபப்பட நேரும். வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனையே ஏற்படலாம். சிலருக்கு தொழிலில் தேவையற்ற தொந்தரவுகள் ஏற்படும் நாள் இன்று ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள், தொந்தரவுகள் குறையும். தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு. மீனம், தேவையற்ற பிரச்சனை உங்கள் சொல் மற்றும் செயலால் ஏற்படும் நாளாக இன்று அமையும். கவனமாக இன்றோடு பேசுவது நல்லது. வீண் வாக்குவாதம் ஏற்படலாம். வேலை மற்றும் தொழில் சார்ந்த எந்த முன்னேற்றமும் இல்லாமல் வழக்கம் போல் செல்லும் நாளாக இன்று அமையும். உறவினர்களால் சிலருடன் மனக்க வருத்தம் ஏற்பட சூழ்நிலை உண்டு. இன்று முருகன் கோவில் சென்று செவ்வரளி மாலை சாத்தி வழிபட்டு வாருங்கள். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை 3 முதல் 4 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.